அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 2 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 27 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 92 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 283 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 965 ரூபாய் 25 வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 982 ரூபாய் 30 வழங்குறாங்க. அதே போல் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1042 ரூபாய் வழங்குறாங்க. இந்த 1042 ரூபாய் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000, அதாவது ஒரு 11 தினாருக்குள்ள மட்டுமே தான் உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கும். அதே 20,000 இருந்தால் ஒரு 22 தினார் 23 தினாருக்குள்ள 982 ரூபாய் 30. ஒரு 55 தினாருக்குள்ள 965 ரூபாய் 25. அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 982 ரூபாய் 14 வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 967 ரூபாய் 89 வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 963 ரூபாய் 22 வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேட் வழங்கியிருக்கிறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்சுடைய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 278 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 962 ரூபாய் வழங்குறாங்க. யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நேற்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சகோதரர் ஒருவர் வாய்ஸ் போட்டிருந்தாரு. இப்போதைய சூழலில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு நாட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்களா இருந்தால் ஒரு பெஸ்ட்டான சூஸ் தான் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ரேட் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தற்போதைக்கு மக்கள் வங்கியை பொறுத்தவரையில் மக்கள் வங்கியும் அதே மாதிரியான சமமான ரேட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சகோதரர். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட்டான ரேட் தான் இந்த நாட்களில் கொடுக்குறாங்க, அதுவும் அதிகமாக பணம் அனுப்புகிறவங்களுக்கு. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்னு. ஏன்னா சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே மிஸ்டேக் விட்டுருவாங்க. அதே மாதிரி சொன்ன ரேட்டும் சரியாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லையா வாட்ஸ்அப்லேயே மெசேஜில் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த ரேட் லிமிட்டான ஆஃபர்ஸ் தான். அதாவது நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க, அமான் எக்ஸ்சேஞ்சில் 10,000
சாரி 1042 ரூபாய் வழங்குறாங்க 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான். அப்போ நீங்கள் அந்த 1042 ரூபாய் 100 தினாருக்கும் கிடைக்கும் அல்லது 500 தினாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு தயவு செய்து நம்ப வேண்டாம். நம்பி அந்த பணத்தை எதுவுமே விசாரணை பண்ணாமல் அனுப்ப வேண்டாம். கடைசியில் பணம் ரேட்டு மற்ற எக்ஸ்சேஞ்சிலையாவது அனுப்பியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும், மொத்தமாகவே கம்மியாக போயிடும். கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 190 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 555 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 686 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 920 ஃபேஸ். குவைத்துடைய தங்க விலையும் மறுபடியும் படிப்படியாக அதிகரித்து வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் நிலைமை எப்படி இருக்குன்னு. வானிலை ஆய்வாளர் ஆதில் அல் சாதுனின் அதிரடியான தகவல். மார்ச் 1 ஆரம்பமாகிறது. அதே போல மசாஜ் இன்ஸ்டிடியூட் மசாஜ் பார்லர் நடத்தி வந்த குவைத்துக்கு 7 வருஷ கடுங்காவல் தண்டனை. அதே போல 12 வெளிநாட்டவர்களுக்கு 5 மற்றும் 2 வருட கடுங்காவல் தண்டனை. வெளியில் அக்காம அடித்தா இதுதான் இல்லை. சவுதி அரேபியா ஓட்டுநர்களுக்கு அபராதம் அதிகரிப்பு. பைக் ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். அஜித் நாட்டுக்கு மீண்டும் பெருமை தேடி கொடுத்தார். தல அஜித்துக்கு வாழ்த்துக்கள். அதே போல் பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பர்சனலாக நிறைய பேர் பேசினாங்க, சிலர் மெசேஜும் போட்டிருந்தாங்க. என்ன குரல் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன தம்பி சுகம் இல்லையா அப்படின்னு. உண்மைக்குமே கொஞ்சம் நாளாக சுகம் இல்லை. ஒரு 2-3 நாளாகவே எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு. அதே போல் காய்ச்சல் மட்டும் இல்லாமல் உடம்பு வலி அதை விட அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நாட்களில் ரொம்பவே அதிகமான வேலைப்பாடு இருக்கிறதால, வீட்டில் பணிப்பெண் 2 பேர் ஒரே அடியாக இல்லாமல் போனதால், லீவு போனதால் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி இந்த நாட்களில் பாபா என்னையை கூட்டிகிட்டு போனார். வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணினார். நேற்று தான் ஒரு அளவுக்கு கிளியராகி வண்டியை கேரேஜுக்கு போய் சர்வீஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் அந்த பொருட்கள் கொண்டு வரும்போது அதெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுறதுன்னும் போது வேலை இன்னும் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வண்டி கழுவுற வேலை இருந்துச்சு. என்னுடைய வண்டி தான் கழுவலைனாலும் மற்ற வண்டிகளை கழுவ வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியே போய் வண்டியை கழுவிட்டு வந்தால் கையும் காலும் என்ன தான் ஆச்சுன்னு தெரியலை. எல்லாருக்குமே நடக்கிறது தானே, ஓட்டுநர்களுக்கு தெரியும். வெளியில் போய் இந்த நாட்களில் வண்டியை கழுவிட்டு வந்தால் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இல்லாட்டி ஒரு அரை சரி அந்த குளிருடைய தாக்கம் அப்படியே உடம்புல நிற்கும். அந்த விரைப்பு தன்மை எதுவுமே விளங்காது. கையை துண்டாக வெட்டி எடுத்தால் கூட எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு விரைத்து போய் இருக்கும், அந்த அளவுக்கு குளிர். அதே மாதிரி வெளியில் குளிர்காலங்களில் வண்டி கழுவுறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி சிலருக்கு அந்த பக்கவாதம், அதே மாதிரி பிடிப்பு வலிப்பு தன்மை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து எல்லாம் அவங்களையெல்லாம் பாதுகாக்கட்டும், ரொம்ப கவனமாக இருங்க. என்னுடைய உடல்நிலையும் இப்போ ஓரளவுக்கு தேறி வருது அப்படின்றதுல சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஆஸ்ட்ரோனோமர் ஆதில் அல் சாதுன் எதிர்வரும் மார்ச் 1 புனித ரமதான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் பிறை காணப்படும் போது அதில் மாற்றங்கள் வரலாம். அதே போல் ரமதான் மாதம், புனித ரமதான் மாதம் மார்ச் மாதத்தில் ஆரம்பமாகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரமதான் மாதம் வந்தாலே வீட்டில் ஓட்டுநராக இருக்கட்டும் பணிப்பெண்களாக இருக்கட்டும் தலைக்கு மேலே வேலை இருக்கும். ஓட்டுநர்களுக்கு வெளியில் ஒவ்வொரு பார்சல் கொண்டு போகிறது கொண்டு வர்றது இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பணிப்பெண்களுக்கு பாத்திரங்கள் கழுகுற வேலையிலேருந்து சமைக்கிற வேலை அப்படி தலைகீழாக இருக்கும். தயாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் உணவு உட்கொள்ள முடியாது, ரோடுகளில் தண்ணீர் பருக முடியாது, உணவு உட்கொள்ள முடியாது, மத்தாம்களில் சாப்பாடு கிடைக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். நோன்பு நோட்காதவர்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வெளியில் சாப்பிட்றத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இந்த நாட்டில் அது சட்டவிரோதம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மசாஜ் பார்லர் சட்டவிரோதமாக 12 தொழிலாளர்களை வைத்து நடத்தி வந்த குவைத்திக்கு 7 வருட கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குற்றவியல் நீதிமன்றம். அதே போலதான் மற்றைய வெளிநாட்டவர்களுக்கு அதே போல அந்த குவைத்துக்கு 7000 தினார் அபராதமும் கூட. 12 வெளிநாட்டவர்களுக்கு 5 வருடம் மற்றும் 2 வருடம், அதுக்கப்புறமா நாடு கடத்தல். ஹியூமன் டிராஃபிக்கிங் இன் மசாஜ் இன்ஸ்டிடியூட். டிக்டாக்ல தான் கேஸ் மாட்டிச்சு. هذا الشاب شخص عامل حاله شافي عم يوعد شباب انه يبعثهم وظيفة عمل بالكويت
وعم ينفق منهم من كل شاب $250. صار عاملها أكثر من 30 شاب. يا اخواتي ليكوا الطريقة كيف بجيب الشاب بيقول له تعال انا دخلت لك شغل بالكويت بس بدك تدفع $250 لنقدر نبعث لك ملف على الكويت. இந்த டிக்டாக் உங்களை வாழையும் வைக்கும் சாபையும் வைக்கும். அதுதான் டிக்டாக். டிக்டாக் வச்சு சாப்பு 12 பேருக்கு 5லிருந்து 2 வருடம் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் நாடு கடத்தல். அதே அந்த முதலாளிக்கு 7 வருட கடுங்காவல் சிறை தண்டனையும் 7000 தினார் அபராதமும். மசாஜ் பார்லர், அதாவது குறிப்பாக சிலர் வந்து இந்த மெனிக்கூர் பெரிக்கூர், அதே மாதிரி மசாஜ், ஹேர் கலரிங், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் செய்கிறீங்க. சில வீடுகளில் மாமா பாபா செய்வாங்க. சிலர் வந்து இப்போ பர்சனலாகவே சிலர் வந்து இந்த வியாபாரத்தை பண்ணுறீங்க. தண்டனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தயவு செய்து கவனம். சட்டவிரோதமாக வெளியில் வேலை செஞ்சால் இதுதான் தண்டனை. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பார்லர் இதெல்லாம் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விடயம். இதுகளில் நீங்கள் உங்களுடைய ஐடி ஒருவேளை காதிம் வீசாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஷூனில் அக்காம அடிச்சுட்டு வெளியில் வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறீங்க, பியூட்டி பார்லர் செய்கிறீங்க, வீடு வீடாக போய் ஹோம் சர்வீஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை இதுதான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டத்துக்காக காசு அதிகமாக கிடைக்கும்ன்றதுக்காக வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ இப்படி பிடிபட்டு அபராதம் கட்டினா கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுமா? சிந்திச்சு செயல்பாடுங்க. சவுதி அரேபிய ஓட்டுநர்களே, மொபைல் ஃபோன் பாவிச்சா 900 ரியால், ட்ராக்கை விட்டு ட்ராக் மாறி ட்ராக் இல்லாட்டி 2 ட்ராக்கில் ஓடினா 6000 தினார், சிக்னலை க்ராஸ் பண்ணிங்கன்னா ரெட் சிக்னல் 6000 தினார், ராங் டேர்ன் பண்ணிங்கன்னா 3000 ரியால். தினார் தான் வருது வாயில். يا سواق كله يسمع كلام مزبوط. هذا أمس مرور نظام جديد كله زيادة فلوس. جوال 900 تجاوز 6000 قطع إشارة 6000. هذا طريق أصفر يمين ما يمشي. طريق خط هذا أصفر يمين طريق ما يمشي برا في 3000. سمسم أمير لازم مسار وسط يمشي مسار يمين طريق ما يطلع برا ما يدخل جوا يسار. الحين كله مصيبة مخالفة. انت ما يبغى خسارة لازم سيدة طريق. الحين مصيبة كله مصيبة. கேட்டுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து விதிமீறல்களில் மட்டும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி தான் குவைத் டெலிவரி ஓட்டுநர்களே, இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா குவைத் டெலிவரி ஓட்டுநர்கள் நிறைய பேர், இந்த பைக் ஓட்டுநர்கள் மிகவும் அட்டகாசம். டிராஃபிக் சிக்னலில் அந்த உள்ளால் பூந்து போய் முன்னுக்கு நிற்கிறது இல்லை. உண்மைக்குமே உங்களுடைய அந்த நிலைமை புரியுது, டார்கெட் அடிக்கணும், நேரத்தோடு கொண்டு போய் டெலிவரி ஆர்டர் பண்ணணும். ஆனாலும் உங்களுடைய சேஃப்டி முதலாவது, அடுத்தது சம்பளம். கஷ்டப்பட்டு டார்கெட் அடிக்கிறீங்க எதுக்காக? சம்பளம் எடுக்கிறதுக்காக தானே. ஆனால் இனிமே விதிமீறல்கள் பண்ணினீங்கன்னா அபராதமும் அதிகமாக இருக்குது குவைத்தில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ராங் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஒரு ராங் சைட் போயிட்டீங்கன்னா 75 தினார், 50 தினார், 25 தினார்னு ஒவ்வொரு விதமான முகாலஃபா, அதாவது அபராதம் கட்ட வேண்டி வரும். எவ்வளோ ஓடி மாஞ்சி உழைச்சி அப்புறம் என்ன பலன் இருக்குது? அதனால் தயவு செய்து விதிமீறல்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜில் போகிறது, அதே போல் ராங் டர்ன், யூ டர்ன் இல்லாமல் ராங் டர்ன் அடிக்கிறது தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. தல அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தார் மறுபடியும் தல அஜித். அரபு நாட்டிலேயே ஏகே என சத்தமிட்டு கூக்குரலிடும் அளவுக்கு ஏகேயினுடைய வெற்றி தற்போது கொண்டாடப்பட்டு வருகின்றது. சில வீடியோ காட்சிகள்.
அஜித்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போதைய சூழலில் பல பகுதிகள்லையுமே சோதனையை அதிகரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க லீகல்னு, ஆனால் அது இல்லீகல். அதே மாதிரி நீங்கள் நேற்றைய தினம் ஒரு சகோதரர் கமெண்டில் கூட பண்ணியிருந்தாரு, இல்லை வீட்டிலெல்லாம் வேலை செஞ்சால் சம்பளம் பத்தாது, அதால் தான் நாங்கள் அக்காம அடித்து வெளியில் வேலை செய்கிறோம் அப்படின்னு. நீங்கள் வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் பிடிப்பட்டீங்கன்னா இப்போ இந்த மசாஜ் இன்ஸ்டிடியூட்டுக்கு எவ்வளோ அபராதம்னு பார்த்தீங்க தானே, ஜெயில் தண்டனை பார்த்தீங்க தானே, அது மாதிரி தான் உங்களுக்கும் அபராதம் மற்றும் சிறை தண்டனை கிடைக்கும் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்த பொறுத்து இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, மஜ்லிஸுல் உம்மா, அதாவது குவைத்துடைய பாராளுமன்றத்துக்குள்ளே ஹாதிம் வீசாவில் 2 பேர் வேலை செஞ்சு பிடிப்பட்டாங்க. அந்த கஃபீல் இன்னமும் ஜெயிலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடமாவது அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாராளுமன்றத்தில் வேலை செஞ்ச 2 பேருக்கு 2 வருட சிறை தண்டனை. தயவு செய்து கவனம். ஹாதிம் வீசான்றதால எங்கேயுமே போய் வேலை செய்ய முடியாது, அப்படியெல்லாம் தொழில் பார்க்க முடியாது இந்த நாட்டில். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.